வணக்கம் நண்பர்களே, தீபாவளி வாழ்த்துக்கள். நம்முள்ள உள்ள இருள் நீங்கி ஒளி மலரட்டும். வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று வந்து பணம், இன்னொன்று வந்து வியாதி இல்லாத உடம்பு. பணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுடைய மைண்டில் வர்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான். இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ், பெரிய ஸ்டாக் புரோக்கர் இந்தியாவில் வந்து பெரிய ஸ்டாக் புரோக்கர் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டி, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி, எஸ்பிஐ செக்யூரிட்டி, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், கொடாக் செக்யூரிட்டிஸ், மோத்திலால். ஸோ இந்த மேஜரான 6 செக்யூரிட்டிஸ் என்ன அவங்களுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷன்? அவங்களுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷன் எப்பயுமே வந்து அவங்க தீபாவளி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து லாங் டேர்முக்காக தான் இருக்கும். ஸோ 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய ஸ்டாக் தான் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் பார்ப்போம். ஒன்று வந்து காமனான ஸ்டாக், இந்த 6 மேஜர் புரோக்கர்ஸில் எந்த ஸ்டாக்கு காமனாக வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 பேர் 3 பேர் வந்து ஒரு காமனான ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம், அதனுடைய புல்லிஷ்னஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். அதனால தான் வந்து மல்டிபிள் புரோக்கர்ஸ் வந்து அந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி ஸ்டாக் என்ன ஸ்டாக் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது, இண்டிவிஜுவலாக வந்து அவங்க என்னென்ன ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்து பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ செக்யூரிட்டிஸும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் ஒரு காமனான ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆக்சுவலி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் வந்து 14% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து 18% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க், நம்பர் 1 பேங்க் இன் இந்தியா. அவங்களுடைய growth வந்து நல்ல அருமையான growth இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு growth ஆஸ்பெக்ட்னால இந்த எஸ்பிஐ செக்யூரிட்டியும் ஐசிஐ செக்யூரிட்டியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால்டும் கொடாக் செக்யூரிட்டியும் மஹிந்திரா அப்படின்னு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இது வந்து ஆட்டோ செக்டார். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, நிஃப்டி 50 கம்பெனி. இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பொட்டன்ஷியல் அப்சைடு மோத்திலால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 18% போகும் அப்படின்றாங்க. கொடாக் வந்து 16% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு உண்டான என்ன ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஜிஎஸ்டி ரேட் கட் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கன்சம்ஷன் அதிகமாகும், கன்சியூமருடைய ஸ்பெண்டிங் அதிகமாகும். அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன சொல்றாங்க அப்படின்னா 2030க்குள்ள மஹிந்திரா வந்து 7 ஐசிஇ எஸ்யூவி வெஹிக்கிள் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை தவிர 5 பிஇவி வெஹிக்கிள், அதை தவிர 5 எல்சிவி வெஹிக்கிள், நல்ல ஒரு புது வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. அந்த லான்ச்சோடைய ரெவென்யூவும் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல மஹிந்திராவுக்கு வந்து அப்சைடு இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸும் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸும் ரெண்டும் சேர்ந்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இதுவும் வந்து ஒரு நல்ல லார்ஜ் கேப் கம்பெனி. இதில் வந்து எவ்வளோ அப்சைட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் வந்து 15% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி வந்து 18% வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து எனர்ஜி ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. இப்போ 20 GW வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. 2030 வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 30 GW-லேருந்து 40 GW, இது வந்து நல்ல ஒரு பெரிய வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ். இதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க வந்து எனர்ஜி செக்டரில் இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் லார்சன் அண்ட் டூப்ரோ, இதுவும் வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, நிஃப்டி 50 கம்பெனி, நல்ல ஒரு அருமையான கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு மோனோபோலியாக இருக்கக்கூடிய கம்பெனி.
இது வந்து HDFC செக்யூரிட்டி வந்து 18% வந்து அப்சைட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ICICI செக்யூரிட்டிஸ் வந்து 20% வந்து அப்சைட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா லார்சன் அண்ட் டர்போவோட ஆர்டர் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஆர்டர் புக்கிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6,12,761 crore வந்து அவங்கள்ட்ட வந்து ஆர்டர் புக்கிங் இருக்குது. நல்ல ஒரு ஹெவியான ஆர்டர் புக் இருக்குது. இதை தவிர அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து 14.9% வரைக்கும் இயர் ஆன் இயர் சேல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அருமையான வந்து சேல்ஸ். அதை தவிர வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் growth கூட ஆல்மோஸ்ட் 16.5% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மோனோபோலி கம்பெனின்றனால இந்த ஸ்டாக்கை வந்து இந்த 2 செக்யூரிட்டியும் வந்து காமனா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே வந்து இண்டிவிஜுவல் கம்பெனியாக தான் வந்து இருக்குது. இண்டிவிஜுவல் புரோக்கர் அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காமனா வந்து எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லை. இந்த 4 ஸ்டாக் மட்டும்தான் வந்து காமனான ஸ்டாக்கு. இந்த 4 ஸ்டாக்குமே நல்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, நல்ல ஒரு ப்ரூவன் கம்பெனி. இப்போ இண்டிவிஜுவல் இதை வந்து பார்த்துருவோம். இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது HDFC செக்யூரிட்டி அவங்க என்னென்ன ஸ்டாக் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அப்சைட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அசோசியேட் ஆல்கஹால். இது வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி தான். அவங்களுடைய டார்கெட் வந்து 1182, அப்சைட் வந்து 18% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கம்பெனி வந்து பாரதி ஏர்டெல். இதுவும் வந்து ஒரு அருமையான மோனோபோலின்னு சொல்லி சொல்ல முடியாது, பட் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஜியோ, ஏர்டெல் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. டெலிகாம்ல வந்து இவங்க வந்து இன்னும் ஒரு 15% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மூணாவது பிக்கு வந்து JSW எனர்ஜி. இதை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நாலாவது ஸ்டாக் வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ. இதையும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அஞ்சாவது ஸ்டாக் வந்து IDFC பேங்க். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அவங்களுடைய அசட் குவாலிட்டி நல்ல இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பேங்க்கும் வந்து அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. டார்கெட் வந்து 88.5, ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைட் வந்து அரௌண்ட் 21.5% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனி. இவங்களுடைய டார்கெட் வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் 20.24 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்த்தன் ARC கேபிட்டல். இந்த கம்பெனியோடைய டார்கெட் வந்து 333.5, அப்சைட் வந்து 23.32 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிலைட் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு மேஜர் லார்ஜ் கேப் கம்பெனி, ப்ரூவன் கம்பெனி. இது வந்து ஆல்மோஸ்ட் மோனோபோலி கம்பெனி தான். இவங்களுடைய டார்கெட் வந்து 1717, அப்சைட் வந்து 15.24 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9th ஸ்டாக் MSTC. இவங்களுடைய லாஸ்ட் ரெக்கமெண்டேஷன் டார்கெட் வந்து 673, அப்சைடு வந்து 23.85 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ICICI செக்யூரிட்டி. அவங்களுடைய மேஜர் பிக் என்னன்னு சொல்லி, தீபாவளியோட பிக் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க். இந்த பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தாச்சு, டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ 18% அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குது. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின். இதுவும் வந்து 15% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் மோஸ்ட்லி வந்து வில்லேஜ் ஏரியா, Tier 2, Tier 3 சிட்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய NBFC. இதுவும் வந்து நல்ல ஒரு அருமையான கம்பெனி. 15% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லார்சன் அண்ட் டூப்ரோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. AIA இன்ஜினியரிங் டார்கெட் வந்து 4060, 26% வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. இதுக்கப்புறம் அலைடு பிளண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ். இவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்டில் கம்பெனி, ஆல்கஹால் ரிலேட்டட் கம்பெனிஸ். இவங்களுடைய டார்கெட் வந்து 640, அப்சைட் பொட்டன்ஷியல் 17%. KNS டெக்னாலஜி. இவங்களுடைய டார்கெட் வந்து 8900, அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து 32% இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் இப்போ எமர்ஜிங் ஃபீல்டு, நல்ல ஒரு பாப்புலரான செக்டார். டார்கெட் வந்து 3560 கொடுத்துருக்காங்க, அப்சைட் வந்து 30% இருக்கு. கிரிலாம் இண்டஸ்ட்ரீஸ். இதனுடைய டார்கெட் வந்து 300 கொடுத்துருக்காங்க, அப்சைட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டி. ஆக்சிஸ் செக்யூரிட்டியோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து கொட்டாக் பேங்க். கொட்டாக் பேங்க் வந்து ஒரு அருமையான பேங்க், லார்ஜ் கேப் பேங்க். இதனுடைய டார்கெட் பொட்டன்ஷியல் வந்து 17% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய அசட் குவாலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபெடரல் பேங்க். இதுவும் வந்து பேங்கிங் செக்டார். இதுலேயும் வந்து 240 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அப்சைடு வந்து 16% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதனுடைய குவாலிட்டி வந்து அசட் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. KEC இன்டர்நேஷனல். இதனுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1030, அப்சைடு வந்து 20% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெயின்போ ஹாஸ்பிட்டல். இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், ஹைதராபாத்தில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. 23% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டார்கெட் வந்து 1625. டிஓஎம்ஸ் டோம்ஸ் இதுவும் வந்து ஒரு நல்ல கம்பெனி. இப்போ ரீசெண்டாக பிக்கப் ஆகிற கம்பெனி. டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3110. அப்சைட் வந்து இன்னும் வந்து 22% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் கம்பெனி எடுத்திருக்காங்க. சேலட் ஹோட்டல் 1120. 19% அப்சைட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து டூரிசம் செக்டர் வந்து பூமிங் செக்டர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து திங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிண்டா இதுவும் வந்து ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ப்ரூவன் கம்பெனி தான். டார்கெட் வந்து 690 கொடுத்துருக்காங்க. அப்சைட் வந்து 19% கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பார்த்தாச்சு. கோஃபோர்ஸ் இவங்க வந்து ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த செக்டரில் மிட் கேப் கம்பெனியாக வந்து இந்த ஸ்டாக் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய growth நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கம்பெனியோட growth காட்டில் இவங்களுடைய growth வந்து நல்ல ஒரு அருமையான growth இருக்குது. டார்கெட் வந்து 1980, அப்சைட் வந்து 15% அப்சைட் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து மோத்திலால் ஆஸ்வால் செக்யூரிட்டி. அவங்களுடைய டாப் பிக் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிக் வந்து எஸ்பிஐ பேங்க், லார்ஜ் கேப் பிஎஸ்யூ பேங்க், 14% அப்சைட் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா இது வந்து நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்த்தாச்சு. என்ன ரீசனுக்காக வந்து 18% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவலாக சுச்சுவேஷனில் வந்து டிஃபென்ஸில் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து இன்னும் வந்து 22% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கி அவங்களுடைய டார்கெட் வந்து 25, டார்கெட் வந்து 550, அப்சைட் வந்து 25% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ரிலேட்டட் அந்த ஒரு இ-காமர்ஸ் அந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹோட்டல்ஸ் இவங்க பிக் பண்ண ஹோட்டல் ஸ்டாக்ல வந்து ஹோட்டல்ஸ் அப்படின்னாலே வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங் ஹோட்டல். அவங்களுடைய அப்சைட் டார்கெட் பொட்டன்ஷியல் வந்து 21% கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இது வந்து ஒரு நல்ல அருமையான கம்பெனி. ஃபைனான்சியல் சர்வீஸில் டார்கெட் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. அப்சைட் வந்து 24% வாய்ப்பு இருக்கு. ரேடிகோ கைதான் இது வந்து ஆல்கால் ரிலேட்டட் கம்பெனிஸ். நீங்கள் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3375 ப்ரைஸ் டார்கெட், அப்சைட் வந்து 16% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாக் அவங்களுடைய பிக் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி வந்து எல்லாமே வந்து அதாவது மோத்திலால் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஜென்ரேஷன் கரண்ட் ஆக்சுவலி இ-காமர்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் அவங்களுடைய பிக் வந்து எல்லாமே இருக்குது. அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 15% இருக்குது. டார்கெட் வந்து 540 கொடுத்துருக்காங்க. எல்டி ஃபுட்ஸ் இதுவும் வந்து அந்த ஸ்டாக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து க்ரோயிங் பேட்டர்ல தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கரெக்டாக இருக்கு மாதிரி இருக்குது. டார்கெட் வந்து 560, அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து 38%. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க டார்கெட் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 530, அப்சைட் வந்து 26%. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டி. அவங்களுடைய டாப் பிக்ஸ் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து HDFC பேங்க். இதை நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அவங்களுடைய அப்சைட் டார்கெட் வந்து 14%. செகண்ட் ஸ்டாக் வந்து டிவிஎஸ் மோட்டார். அவங்களுடைய டார்கெட் வந்து 13.2% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து ரொம்ப அருமையான மாடல் பிக்கப் எல்லாமே வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து டாப்பாக இருக்குது எலக்ட்ரிக்கலில். அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பிக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்சைட் வந்து 13.2% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் செகண்ட் பேங்க் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அப்சைட் டார்கெட் வந்து 15.4% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசோக் லேலேண்ட் ஆட்டோ செக்டரில் வந்து அவங்களுடைய பிக் வந்து அசோக் லேலேண்ட் டார்கெட் வந்து 170, அப்சைட் வந்து 23.2% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூபிலியன் ஃபுட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்கு. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15.5%, டார்கெட் வந்து 720. நால்கோ அவங்களுடைய டார்கெட் வந்து 260 கொடுத்துருக்காங்க. அப்சைட் வந்து 19.7%. NSDL 1380 டார்கெட் ப்ரைஸ், அப்சைட் வந்து 15. NSDL எதுக்கு பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா பேருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூட வந்து ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நிறைய வந்து மக்கள் வர்றாங்க. அதனால வந்து NSDL பிக் பண்ணியிருக்காங்க. இதனுடைய growth வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லபடியாக தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆசாத் இன்ஜினியரிங். டார்கெட் வந்து 22.5% கொடுத்துருக்காங்க. ஆஸ்வால் பம்ப் அதுவும் வந்து 25% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சுப்ரோஸ்
அதுவும் வந்து ஒரு 21.2% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ இது வந்து ஒரு 21.7% வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎம் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் வந்து 22.5% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்வராஜ் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ செக்யூரிட்டியோட எல்லா பிக்குமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப்பாக இருக்குது, இல்லாட்டா மிட் கேப்பாக இருக்குது. லார்ஜ் கேப் அவங்களுடைய பிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போண்டி ஆக்சைட்ஸ் இதனுடைய டார்கெட் பிரைஸ் வந்து 23.4% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து கோடாக் செக்யூரிட்டி. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதானி போர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து மோனோபோலி எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்சைட் பொட்டன்சியல் வந்து 34% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து 1900. ரெண்டாவது கம்பெனி வந்து எட்டர்னல் வந்து நல்ல ஒரு அருமையான கம்பெனி. குயிக் காமர்ஸில் வந்து அதுவும் வந்து இம்பார்ட்டண்டான கம்பெனி. அவங்களுடைய பொட்டன்சியல் வந்து 14% அப்சைடு கொடுத்துருக்காங்க. கியூமின்ஸ் அதனுடைய டார்கெட் வந்து 12% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. டார்கெட் வந்து 4400. ஐசிஐசிஐ பேங்க் அவங்களுடைய பேங்க் பேக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 1700. அப்சைடு பொட்டன்சியல் வந்து 25% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இது ஆல்ரெடி டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. டார்கெட் வந்து 4000. அப்சைடு பொட்டன்சியல் வந்து 16%. அகுட்டாஸ் கெமிக்கல் இது வந்து கெமிக்கல் ரிலேட்டட் கம்பெனி. இதனுடைய டார்கெட் வந்து 1780. அப்சைடு பொட்டன்சியல் 28% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் ஒன் ஆஃப் தி டாப் கம்பெனி, இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. டார்கெட் வந்து 1555. அப்சைடு பொட்டன்சியல் 14% இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ரிலையன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் அப்படியே வந்து படுத்து கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் வந்து மேலே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க 14%. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மேஜர் செக்யூரிட்டிஸு. இப்போ இவங்களுடைய செக்யூரிட்டிஸருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வேர்ல்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அந்த விஷயம் நடக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து தீபாவளி பிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா மேஜர் புரோக்கர்ஸும் லாஸ்ட் இயரும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் எது மீட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே மீட் ஆயிருந்திருக்காது. ஏன் மீட் ஆயிருந்திருக்காது அப்படின்னா இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன். சர்ப்ரைசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உலக லெவலில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் ஏற்படும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து இப்படி ஒரு டாரிஃப் யூஎஸ் டாரிஃப் வரும் அப்படின்ற மாதிரி வந்து யாருமே எதிர்பார்த்ததே கிடையாது. அந்த யூஎஸ் டாரிஃப் வந்தனால வந்து இந்தியா மார்க்கெட்டே வந்து ஆட்டம் கண்டு கிடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இந்த டார்கெட் எதுவும் மீட் ஆகாது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெட்டு. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டில் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஏதாவது வந்து அன்வான்ட் சுச்சுவேஷனில் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த டார்கெட் எதுவுமே வந்து மீட் ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.